இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா செல்ஃப் டாக். நான் என்கிட்ட பேசுகிறது தான், என்னுடைய மனச்சாட்சியில் பேசுகிறது தான் இல்லையா? ஸோ இந்த மனச்சாட்சியில் நான் பேசுகிறது வந்து தினசரி பேசுகிறது என் லைஃப்பில் எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வர முடியுது, எவ்வளோ உபயோகமாக இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ என்னுடைய செல்ஃப் டாக் வந்து ஒரு பாசிட்டிவாக உபயோகமாக இருக்கிறத நான் வெளிப்படையாக தெரியும் போது தான் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, தினசரி சுய ஆய்வு காலையில் எழுந்த உடனே வழக்கமான பிரார்த்தனை பண்ணி முடிச்ச பிறகு, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு என்னுடைய 8 விதமான நலன்கள் டெய்லி நான் முன்னுக்கு வந்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 1% முன்னுக்கு வந்துட்டு இருக்கேன் நான் பார்க்குறேன். நேற்று இருந்ததில் ஐம் சஹாயர், personal excellence coach for working professionals, very busy working professionals, age 28 to 43, ஜென்ரேஷன் ஒய்ன்னு சொல்லுவாங்க அவங்க. எதுலன்னா இந்த 8 டைமென்ஷன் ஆஃப் வெல்னஸ், 8 விதமான உடல் நலம், அதாவது ஆன்மீக நலம், அறிவு நலம், உடல் நலம், சுற்றுச்சூழல் நலம், நிதி நலம், தொழில் நலம், சமூக நலம், அந்த மாதிரி மனநலம், இந்த மாதிரி 8 இதுலேயும் அவங்க வந்து லைஃப்பில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், மன அமைதியோட. அதான் என்னுடைய டார்கெட். 1 lakh லீடர்ஸ் கிரியேட் பண்ணி உழைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தால் அது நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன். உதாரணமாக எனக்கு நான் தோன்ற காலை எழுந்து நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சேன். அந்த காலையில் ப்ரேயர் முடித்தவொடனே பண்ணுற அந்த இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் கேத்தலிக் இருக்கிறனால, கிறிஸ்டினாக இருக்கிறனால நான் என்னுடைய இதுலேருந்து சில விஷயங்கள் சொல்கிறேன். அதுமாதிரி அவங்க ரிலிஜன் அவங்க எதை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அந்த குணநலங்களை லைஃப்பில் வெளிப்படுத்துகிறான்னு பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன். இது வேறு எதுவும் தப்பான எண்ணம் கிடையாது. என்னுடைய மனச்சாட்சி நான் காலையில் எழுந்துச்சுன்னு கேட்குறேன். முதல் கேள்வி, நான் யார்? என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நான் வெளியே காமிக்கிறேன்னா, வெளிப்படுத்துகிறேன்னா, நான் வாழ்க்கையில் வந்த நோக்கம் என்ன நோக்கத்தை கடனை அனுப்பினாலும் அதை வெளிப்படுத்துகிறேன் நான் டெய்லி. அதை நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். நான் யாருன்னு பார்க்குறேன். இந்த அற்புதமான கேள்வி, ரமண மகர்ஷியோட அற்புதமான அது தியானம்லாம் பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆத்ம உச்சாரம்லாம் இந்த புத்தகங்களும் படிக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி நான் டெய்லியும் நான் விசாரிக்கிறேன், என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரணும்னு பார்க்குறேன். ஸோ நான் யாருங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னுடைய வாழ்வுடைய மிஷன் நான் வெளிப்படுத்த கரெக்டாக செய்கிறேன். நேற்று நல்ல அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறேன்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன்னா அதை நான் பார்க்குறேன். தூய்மையான அன்பை நான் வெளிப்படுத்துறேன்னா பார்க்குறேன். நான் மிகவும் பெருமைப்படைய சாதனை என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். கடவுளுக்கு பிடிச்ச, எனக்கு மட்டுமே தெரிஞ்ச, வலது செய்தி எனக்கு தெரியாத எத்தனையோ சாதனைகள் நேற்று நான் அதிகமாக செஞ்சுருக்கேன் நான் பார்ப்பேன். இன்றைக்கி நான் எப்படி செய்ய போகிறேன்னு பார்ப்பேன். அது எப்படி வெளியே தெரியாமல் முடிஞ்சது மறைச்சிக்க பார்ப்பேன். இப்போ நான் வெளியில் இந்த இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வெளியே சொல்ல மாட்டேன் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நான் வந்து வெளியே தெரியாத நல்ல விஷயங்கள் என் மனசுக்கு என் ஆன்மாவுக்கு நிறைய கொடுக்குற விஷயமா நான் செய்யணும் நான் பார்ப்பேன். நீங்கள் அதிகமாக செய்யணும் வாழ்க்கை பண்ணுறேன். ஸோ ஹூ ஆர் யூ ஃபர்ஸ்ட்? செகண்ட் வந்து வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் யூ ஆர் மோஸ்ட் ப்ரௌட் ஆஃப்? மூணாவது வாட் ஆர் யூ மோஸ்ட் கிரேட்ஃபுல் ஃபார் இன் யுவர் லைஃப்? என் கூட பிறந்த எத்தனையோ நீங்கள் இறந்து போயிட்டாங்க, அதாவது எத்தனையோ கூட படித்தவங்க நான் சொல்கிறேன். என் கூட படித்த எத்தனையோ மேலே காலேஜ் வர முடியல, எத்தனையோ விஷயங்கள் தாண்டி கடவுள் என்ன நினைக்க வந்திருக்காரு. இப்போ நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கு, அந்த அளவுக்கு பல மடங்கு மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கணும். என் கூட பிறந்த அந்த இதோட எத்தனையோ மனிதர்கள் நான் என்னோட இருக்கேன்னா, அதாவது ஒரு பேச்சு சொல்லப்போனா 61 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 61 நல்லது செய்யணும் நான் டெய்லி, அதை நான் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது நான் அப்படி செய்யல அப்படின்னு கடவுள் உயிரோட வச்சுருக்காங்க, அவர் நன்றியோட இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்க்கணும். நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு நல்ல அடிப்படை விஷயங்கள் நீங்கள் உயிரோட பெரிய விஷயம் தான் இருக்கணும். இப்போ ட்ராவல் பண்ணுறோம், நம்ம டேக் இட் கிராண்டாக எடுத்துக்கிறோம், அப்படி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பேசிக்காக வந்து என்னென்ன விஷயத்தை நன்றியோட நினச்சி பார்த்தோம்னா, டெய்லி ஒரு 10 மினிட்ஸாக நினச்சி பார்த்தோம்னா அது எங்கேயோ பெரிய லெவலில் போயிடும். நான் அதில் நினச்சி பார்ப்பேன். How would you describe yourself? உங்களை எப்படி யோசிப்பீர்கள்? எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பான எதிர்பார்ப்பேன். தூய்மை, அன்பு, தூய்மையும் அந்த மனத்தோட பண்ணும்போது கண்டிப்பாக கடவுள் நல்லது செய்வார். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வார். 5வது, வாட் ஆர் வேல்யூஸ், வாட் யூ ரெப்ரசன்ட், வாட் யூ வாண்ட் டு எம்படி? உங்கள் மதிப்புகள் என்ன? நீங்கள் எதை பிரதிநிதித்த விரும்புகிறீர்கள்? நீங்கள் எதை உருவாக்க விரும்புகிறீர்கள்? என் லைஃப்பில் சில வேல்யூஸ் வச்சுருக்கேன். இன்டெகிரிட்டி, அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, பீயிங் ஆத்தென்டிக், போலித்தனம் இல்லாத வாழ்க்கை. 3வது, காசு இந்த மேட்டர், தீது மன்றுக்கிறத வர என் வாழ்க்கையில் நான் மட்டும் தான் முழு பொறுப்பு, என் வாழ்க்கை எது வந்தாலும் சரி.
100% ரெஸ்பான்சிபிள் தான். 4வது பிகர் தன் மை லைஃப். நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமே என் வாழ்க்கையை தாண்டி பிரதிபலிக்கும். மினிமம் 100 இயர்ஸ்க்காக மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி, மக்களுக்கு தாக்கம் வர்ற மாதிரி அந்த விஷயங்கள் நிலைச்சு நிற்கணும். அதுக்காக நான் டெய்லி உழைக்கிறேன் பார்ப்பேன். இந்த மினிமம் இதெல்லாம் மினிமம் வேல்யூஸ் இது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 4 ways of greatness சொல்லியிருப்பாங்க. அதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியாக நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன்.